லால் ரூவா மிசோரத்தின் ஒரு சிறிய தொலைதூர கிராமத்தில் வாழ்கிறார். அவரது குடும்பம் தினமும் $1 குறைவான வருமானத்தில் தங்களை நடத்திக் கொள்கின்றது. தீவிர வறுமை இருந்த போதிலும் லால் ரூவா போன்ற எளிய பெண்கள் உலகம் முழுவதும் பரவிய மிஷனரி இயக்கத்தில் ஒரு புரட்சி நெறி வகிக்கின்றனர். அவர்களின் இயக்கம் புஃபைதாம் எனப்படும், அதாவது ஒரு கைமடல் அரிசி. புஃபைதாம் என்பது ஒவ்வொரு மிசோ குடும்பமும் உணவு சமைக்கும் ஒவ்வொரு முறையிலும் ஒரு கைமடல் அரிசியை தனியாக வைத்துக் கொண்டு அதை பின்னர் திருச்சபைக்கு அர்ப்பணிக்கும் ஒரு பழக்கமாகும். திருச்சபை அந்த அரிசியை விற்று அதிலிருந்து வரும் வருமானத்தை தன் பணிக்காக பயன்படுத்துகிறது. அரிசி என்பது மிசோர மக்கள் தங்களின் முதன்மை உணவாகும். நீங்கள் உங்கள் அடிப்படை அத்தியாவசியமான உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒன்றை தருகிறீர்கள். அந்த அடிப்படை ஒன்றைவே நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிறீர்கள். காலப்போக்கில் மக்கள் தங்கள் வாழ்வில் உள்ளவற்றை பகிர்ந்தனர். காய்கறிகள், விறகு, வயலில் இருந்து கிடைக்கும் தானியம், மேலும் அவர்களின் வழக்கமான தயாகங்கள். இதன் மூலம் திருச்சபை தன்னிறைவாக செயல்பட முடிந்தது. மிசோரம் மாநிலம் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலம். மேலும் நாங்கள் வறியவர்களில் வறியவர்கள். ஆனால் இருந்தாலும் ஆண்டவரின் சேவைக்காக நாங்கள் நிதி எடுக்க முடிகின்றது. கடந்த நிதியாண்டின் முடிவில் மொத்தமாக சுமார் $13 மில்லியன் கிடைத்தன. அதில் 12% ஒரு கைமடல் அரிசி இச்சேகரிப்பிலிருந்து வந்தது. இந்தியாவிலும் பல வெளிநாடுகளிலும் 1800 மிஷனரிகள் உள்ளனர். மிசோரம் திருச்சபை உலகளவில் ஒரு மிஷனரி திருச்சபையாக கருதப்படுகிறது. இந்த வெற்றிக்கு காரணம் அவர்களது தன்னலமற்ற மற்றும் படைப்பாற்றல் கொண்ட கொடையீடு. நாம் செல்வந்தரா வறியவரா என்பதால் அல்ல, ஆனால் நாம் கொடுக்க விரும்புகிறோமா என்பதே முக்கியம். நாங்கள் மிசோ மக்கள். நாம் தினமும் சாப்பிட ஏதாவது இருந்தால், தினமும் கடவுளுக்கு தர ஏதாவது இருக்கிறது என்று சொல்கிறோம்.